ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். 20/1/2024 தை மாதம் வருகின்ற இந்த கிருத்திகை என்று இந்த ஒரு வரியை நீங்கள் 19 முறைகளாவது கட்டாயமாக முருகனுக்கு கூறி வர வேண்டும். நாம் இப்படி இந்த ஒரு வரி மந்திரத்தை 19 முறைகள் கூறி வர வேண்டும். இதை நாம் காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ உங்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை நாளை பொழுதில் நீங்கள் கூறி வந்தால் மிகவும் நல்லது. அது மட்டுமல்லாமல் முக்கியமாக விளக்கேற்றும் பொழுது முருகனின் புகைப்படத்திற்கு முன்பு அமர்ந்து முருகனுக்குரிய தியானங்கள் அதை அத்தனையுமே செய்துவிட்டு முருகனுக்கு என்னென்ன படையல்களை எல்லாம் படைத்து வைக்க முடியுமோ அதையெல்லாம் செய்ததற்கு அப்புறமாக நீங்கள் இந்த மந்திரத்தை கூறி வந்தீர்கள் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு முருகனிடம் உங்களுக்கு வேண்டியது அனைத்தையுமே நீங்கள் கேட்டீர்கள் என்றால் கட்டாயமாக முருகன் நீங்கள் வேண்டியதை, அதாவது நீங்கள் என்ன கேட்டீர்களோ அதை நிறைவேற்றி வைப்பாருங்க. இந்த தை மாதம் முடிவதற்குள் முருகன் அதை நிறைவேற்றி வைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 50 வருடங்கள் கழித்து இந்த கிருத்திகையானது வருகிறது. நாளை வருகின்ற இந்த கிருத்திகையில் மிகப்பெரிய அளவிற்கு மாற்றங்களானது இருக்குமாம். அந்த கிருத்திகையானது 50 வருடங்கள் கழித்தான் தற்பொழுது வருகிறது. சில ராசிகளும் நட்சத்திரங்களும் ஒன்று சேர்ந்து நாளை வருகின்ற இந்த கிருத்திகை அப்பொழுது சேர்ந்து வருகிறது. எனவே அனைவருமே இந்த ஒரு கிருத்திகையை பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை முருகனுக்கு நாம் கூறி வர வேண்டுமாம். முருகனுக்கு என்னென்ன பொருட்களை எல்லாம் நாம் படையலாக படைக்க வேண்டுமோ அது அனைத்தையுமே நாம் படையலாக படைத்து வைத்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறமாக முடிந்தளவிற்கு பஞ்சாமிர்தத்தை உங்களது வீட்டிற்கு அருகில் ஏதாவது கடைகளில் கிடைக்கும் என்றால் அந்த கடைகளில் சென்று பஞ்சாமிர்தத்தையும் நீங்கள் வாங்கி வைத்துவிட்டு முருகனுக்கு இந்த ஒரு செயலை செய்யலாமாங்க. அது மட்டுமல்லாமல் பொரிகடலை, அதுக்கப்புறமாக திருச்செந்தூரில் பொரி கிடைக்கும் அல்லவா, அந்த பொரி என அனைத்து விதமான பொருட்களையுமே நீங்கள் வாங்கி வைத்து முருகனுக்கு இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்து வாருங்கள். அது மட்டுமல்லாமல் நாளை அவங்களுக்கு வீட்டிற்கு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு மந்திரத்தை கோரி வந்தாலும் மிகவும் நல்லது. அப்படி முருகன் கோவில் அருகில் இல்லை என்பவர்கள் உங்களது வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து முருகன் புகைப்படத்தை முன்பு வைத்து பூஜை அறையில் விளக்கை ஏற்றி அதற்கப்புறமாக இந்த ஒரு மந்திரத்தை கூறிவார்கள். எனக்கு பூஜை அறையே இல்லை, நான் வெளியூரில் தங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுபவர்கள் இந்த ஒரு வீடியோவை எப்பொழுது பார்க்கிறீர்களோ அப்பொழுதே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் தவறாமல் 19 முறைகளோ அல்லது 108 முறைகள் வரையாவது கட்டாயமாக கூற வேண்டுமாம். அப்படி கூறிவிட்டு தற்பொழுது ஒரு சிறிய முருகன் புகைப்படம் இருந்தால் மிகவும் நல்லது. அந்த முருகன் புகைப்படத்தை உங்களது உள்ளங்கைகளில் வைத்து இதனை போன்று நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது தீர்ந்துவிடும் என்பது போல நாளைய நாளில் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் முருகன் தை மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கும் நீங்கள் நினைத்ததை நடத்தி வைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். முருகனுக்குரிய மந்திரம் இதுதான். ஓம் சரவணா பாவாய நமக ஞான சத்திதரா ஸ்காந்தா வள்ளி கல்யாண சுந்தரா. இந்த ஒரு மந்திரத்தை தான் நாம் கூறி வர வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை நான் உச்சரிக்கும் பொழுது எனது உச்சரிப்பானது தவறாக இருக்கலாம். நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களது உச்சரிப்பு தவறாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் கிட்டத்தட்ட 19 முறைகளோ அல்லது 108 முறைகள் வரையாவது தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறி வாருங்கள். இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் இந்த தை மாதம் முடிவதற்குள் கட்டாயம் மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். நாளை இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விட்டீர்கள் என்றால் அதற்கு அப்புறமாக இந்த ஒரு வாய்ப்பானது எப்பொழுது வரும் என்று அனைவருக்குமே தெரியாது. எனவே தவற விடாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.